வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 23 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. வெப்பம் உயர்ந்தது. வரக்கூடிய சனிக்கிழமை வரை வெப்பம் உயர்ந்திருக்கும். இதில் வரக்கூடிய செவ்வாய் நாளையை விட புதன் வியாழன் வெள்ளி மிகவும் உயர்ந்திருக்கும்னு ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். 29 வெப்பம் குறையும். ஆனால் இந்த வியாழன் வெள்ளி, புதன் வியாழன் வெள்ளி, சனிக்கிழமையும் இருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சனிக்கிழமை வரக்கூடிய வியாழன் வெள்ளி, புதன் வியாழன் வெள்ளி உச்சபட்ச வெப்பநிலையை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, விருதுநகர், சிவகாசி, கோவில்பட்டி, அதனை ஒட்டியுள்ள அருப்புக்கோட்டை உள்ள அதெல்லாமே, அதே போல் பொள்ளாச்சி, ஏன்னா இது பாலக்காட்டு கணவாய், அதுக்கு முன்னாடி சொன்னது ஆரியங்காவு கணவாய், பொள்ளாச்சி, தாராபுரம் இங்கெல்லாம் 100 டிகிரியை தொடும். கரூர் மற்றும் ஈரோடு கூட கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் பொள்ளாச்சி கூடுதலாக இருக்கும். பொள்ளாச்சியை விட திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, விருதுநகர், சிவகாசி, வெம்பக்கோட்டை, அந்த கோவில்பட்டி, சாத்தூர் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காரணம், சூரியன் குத்துக்கதிர் குமரிமுனையை நெருங்குகிற காரணத்தினாலே உயரடுத்த காற்று தென்கிழக்கு திசையிலிருந்து வெப்பமடைந்து அப்படியே தென் மாவட்டங்கள் ஊடாக மதுரை மாவட்டம் வரைக்கும், அதே போல் ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஊடாக பாலக்காட்டு கணவாய் வழியாக பயணிக்கும் பொழுது 2 கணவாயை ஒட்டியிருக்கூடிய திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட, விருதுநகர் மாவட்ட பகுதிகளுக்கும், திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும், ஈரோட்டுக்கும், கரூருக்கும் வெப்பநிலையை உயர்த்தி கொடுக்கும். இதில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வியாழன் வெள்ளி 102, இதில் எங்காவது ஒரு இடத்துல 103, 104 கூட தொடலாம். இதில் குறிப்பாக பாளையங்கோட்டை, விருதுநகர், கோவில்பட்டி, சிவகாசி இந்த பகுதியில் 104 டிகிரி நாம் எதிர்பார்த்தோம். பார்த்தீங்களா, அதிகபட்ச வெப்பம் 104. அது இப்போ தொடும். இப்போ ஒரு முறை தொடும், மீண்டும் ஒரு முறை ஏப்ரலில் தொடும், அப்புறம் ஒரு முறை மேலே தொடும். இப்படி இருந்துகிட்ருக்கோம். அது இப்போ ஒரு முறை தொடப்போகிறது. 104 டிகிரி வெப்பம், 40 டிகிரி செல்சியஸ், 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை வரக்கூடிய 24ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய வியாழன் வெள்ளி, இன்றைக்கு 23 திங்கள், 24 செவ்வாய்க்கிழமை, 25 புதன்கிழமை, 26 வியாழன், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடும். வரக்கூடிய புதன் வியாழன் வெள்ளி 3 நாளுமே 100 டிகிரியை தாண்டி இருக்கும். இதில் வியாழக்கிழமை 102, வெள்ளிக்கிழமை 104 டிகிரியும் பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, விருதுநகர், சிவகாசி, இந்த வெம்பக்கோட்டை இந்த பகுதி இருக்கலாம். பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் 102 டிகிரிக்கு போகலாம். அதாவது 39 டிகிரி செல்சியஸ், 39 டிகிரி செல்சியஸ், 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு போகலாம் பொள்ளாச்சி வரக்கூடிய வியாழன் வெள்ளி. சனிக்கிழமை கொஞ்சம் குறையும், 100 டிகிரிக்கு கீழே கொஞ்சம் வரும். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து, அதாவது இந்த மாதம் மார்ச் மாதம் இறுதி நாள் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் கூட வெப்பம் குறைந்திருக்கும். ஏப்ரல் 10 வரைக்கும் கூட வெப்பம் குறைந்திருக்கும். அதாவது இந்த 104க்கு போகாமல் 100க்கு கீழே இருக்கும். இதில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு கேரளாவில், கர்நாடகாவில் கொடுக்க போகுது. கேரள எல்லையோர தமிழ்நாட்டுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வரக்கூடிய 30, 31 மற்றும் ஏப்ரல் 1, 2, 3 கேரள எல்லையோரமும், 4, 5, 6, 7, 8, 9, 10 தேதிகளில் வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும், சற்று மத்திய உள் மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கேயும் கூட 2வது வாரம், ஏப்ரல் 2வது வாரம் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. அப்போது வெயில் வரக்கூடிய சனிக்கிழமை வரை கூடியிருக்கும். இதில் எல்லா மாவட்டங்களுக்கும் கூடும்.
நம்பர் 1 அதிகபட்ச உச்சபட்ச வெப்பம் 104 என்பது பாளையங்கோட்டை, விருதுநகர், இந்த மதுரை, அந்த ஆரல்வாய் மொழி இடைப்பட்ட பகுதியில் அமையும். அதுக்கு அடுத்தது பாலக்காட்டு கணவாயிட்டு அமையும். அதுக்கு அடுத்தது தான் ஈரோடு, கரூரில் அமையும். அதுக்கு அடுத்தது தான் வேலூர். வேலூரே 100 டிகிரிக்கு போகலாம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. வேலூர் வெள்ளிக்கிழமை தான் தமிழ்நாட்டில் ரொம்ப உச்சபட்ச வெப்பத்தை தொடும். அப்போ படிப்படியாக அதிகரிக்கும். புதன் வியாழன் வெள்ளி உச்சபட்ச வெப்பநிலையை தமிழ்நாட்டில் சந்திக்கலாம். கடலோரம் 100 டிகிரியை தாண்டாது, 100 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். திருச்சிக்கு மேற்கே தான் 100 டிகிரிக்கு மேலே போகும். திருச்சிக்கு மேற்கே 100 டிகிரி போகாது, 98.6 இருக்கும். திருச்சிக்கு மேற்கே கரூர், ஈரோடு, நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, சேலம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி இருக்காது, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட பகுதி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி போன்ற பகுதிகளுக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக கொடுக்கும் வரக்கூடிய புதன் வியாழன் வெள்ளி. சனிக்கிழமை கொஞ்சம் குறையும், 104 வரைக்கும் போகும் வெள்ளிக்கிழமை. அது நம்ம உச்சபட்ச எச்சரிக்கை. மழையை பொறுத்த வரைக்கும் 29 9ஆம் தேதி ஏப்ரல் 9 வரைக்கும். இதில் வடபுள் மாவட்ட பகுதிகளுக்கு ஏப்ரல் 5 இருக்குது. கேரளாவிற்கு, கேரள எல்லையோரத்திற்கு இடிமின்னல் மழை பொழிவு. கேரள எல்லையோரம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லையோரத்திற்கு 29, 30, 31, 1, 2, 3. ஆனால் கர்நாடக எல்லையோரத்தில் இருக்குமே தவிர உள்ளே வராது. உள்ளே வர்ற நாள் 5ஆம் தேதி தான் தெரியுது. 5, 6, 7, 8, 9 5, 6, 7, 8, 9 2வது வாரம் மற்றும் முதல் வாரத்தின் பிற்பகுதியில் இந்த மழை வாய்ப்பு அமைய இருக்கிறது. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2வது வாரத்தில் தாங்க மழை. டெல்டாவிற்கும் அப்பொழுது இருக்குது. ஏப்ரல் மாதம் 2வது வாரம் ஒரு 6ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். 2வது வாரம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏப்ரல் முதல் 1, 2, 3 தேதிகளில் கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோரத்தில், கேரள எல்லையோர மலைப்பகுதிகளில் இருக்கும், கேரளாவில் இருக்கும், கர்நாடகாவில் இருக்கும். வெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் புதன் வியாழன் வெள்ளி உச்சபட்ச வெயிலை 104 வரைக்கும் போகும். பாளையங்கோட்டை, பொள்ளாச்சியில் 102, 100 வரைக்கும் போகும். அதுக்கு அடுத்த இடம் தான் ஈரோடு, கரூர். அதுக்கு அடுத்த இடம் தான் சேலம். அதுக்கு அடுத்த இடம் தான் வேலூர். ஆகவே இருக்கும். சூரியன் குத்துக்கத்தில் குமரமணியை நோக்கி வருகிற காரணத்தினால இந்த நிலை மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் முதல் வாரம் பிற்பகுதி 2வது வாரத்தில் இருக்குது. அதே போல் ஏப்ரல் மாத இறுதி வாரத்துலையும் இருக்குது. மேலையும் இருக்குது. வலுவான நிகழ்வு ஏப்ரலில் இறுதி வாரத்திலையும் இறுதி நாட்கள்லையும், அதே போல் மே மாத இறுதியில் ஒன்றும் வலுவான நிகழ்வு இருக்குது, மழை நிகழ்வு இருக்குது. வெயில் அதிகரித்திருந்தாலும், வெயில் உயர்ந்தாலும் 104க்கு மேலே போகாது. அதுவும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான். அப்புறம் ஆங்காங்கே மழையும் இடையிடையே நிகழ்வும் மழைப்பொழிவும் கொடுப்பதில் உறுதியாக இருக்குது. மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும் என்பதை ஏற்கனவே நம்ம அறிவித்திருக்கிறோம். மழையை பொறுத்த வரைக்கும் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு 2வது வாரம் ஏப்ரல் தான். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேற்கு ஓரத்தில் இந்த மாத இறுதி நாள், அடுத்த மாதம் முதல் 3 நாளில் கிடைக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி கிடைக்கக்கூடியது பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு உறுதியாக தெரிகிறது. டெல்டா மற்றும் கிழக்கடலோரத்துக்கு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். நன்றி.